தொட்டு பார்த்தால் அது ஒரு காகிதம், தொடர்ந்து படித்தால்தான் அது ஆயுதம். வெறும் புத்தகம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு வேண்டாம். நீங்கள் நிஜமாலே ஒரே ஒரு புத்தகம் வாங்கினா கூட அதை கொண்டு போய் வீட்டில் வாசிங்க. நீங்கள் வாசித்தா மட்டும்தான் குழந்தைகளும் வாசிப்பாங்க. முக்கியமாக இது குழந்தைகளுக்கான புத்தகம். நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம போய் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணலாம், நீங்கள் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிலாம் பண்ணலாம். பட் ஆனால் நிஜமாலே நம்ம பண்ணுறது தான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் முக்கியமாக பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள், தயவு செஞ்சு வாசிங்க. அது மட்டும் இல்லாமல் வாசித்தது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசித்ததை பகுத்தறிவுடன் ஏன்னா இவங்க சொல்லலாம், அவங்க சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம். ஆனால் எது சரி எது தப்புன்னு பகுத்தறிஞ்சு அதோட இதை நீங்கள் படிங்க அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இன்னைக்கு கதைகளை வாசித்து அந்த சொற்களுக்கு தன் குரலால் உணர்வுகளை ஊற்றி உயிர் கொடுக்க வந்திருக்கும் அன்பு குழந்தைகளின் அறிமுகங்கள். முதலாவதாக பேச வருபவர் VS சுடரிசை சேற்று நாய்க்குட்டி புத்தகத்தை பற்றி பேச போகிறாங்க. ஆசிரியர் ஆபேரே ஆலிஸ். அறிவார்ந்த அவ்வைக்கு என் அன்பு வணக்கம். நான் அறிமுகப்படுத்த போடி நூலின் பெயர் சேற்று நாய்க்குட்டி. ஒருத்தவங்க குழந்தையா இருக்கிறப்ப என்ன செஞ்சாலும் அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதே வளர வளர அவங்க எந்த விஷயம் செஞ்சால் குறை சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு, உனக்கு இது செய்ய தெரியாது, கொடு நானே செய்கிறேன். அதை எடுக்காத, கீழே போட்டு உடைச்சிடுவ. அடம் பிடிக்காத, விட்டு கொடு. நீ நல்ல பொண்ணு தானே, உன் பொம்மைய தம்பிக்கு கொடுக்கறியா? என்ன கலர் அடிக்கிறேன்னு வீடு முழுக்க அழுக்காக்கி வச்சிருக்க? பொண்ணுக்கு வெளியில் என்ன விளையாட்டு? எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். அங்கே இங்கே ஓடக்கூடாது. அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அலையொலி தினமும் காலையில் அவ படுக்கை எடுத்து போட்டுட்டு காலை கடனை முடிச்சிட்டு அவளுடைய வீட்டு பாடத்தை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போவா. போகிற வழியில் சிறுவர்கள் கரும்புலா பழத்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கும் அப்படி விளையாடணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும். அவள் அதை வச்சு விளையாடலை. அப்படியே ஸ்கூலுக்கு போகிறப்ப நுக்கு வீட்டு முறுக்கு கடை பாட்டி, நீ கையெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கி, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டப்ப ஆசிரியர் அவள் செஞ்ச வீட்டு பாடத்தை பார்த்து பாராட்டுறாங்க. அவங்களும் நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அது அவங்க பெற்றோர்களுக்கிட்ட காட்டுறப்ப அவங்களும் நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அவள் ஸ்கூல் விட்டு போகும்போது மழை பெய்யுது. அப்போ அந்த முறுக்கு பாட்டி கடையில் மழை நிற்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கா ஓரமாக. அப்போ அங்கே ஒரு நாய்க்குட்டி வந்தது. அந்த நாய்க்குட்டி தவளையை பார்த்துட்டு குலைச்சது. அப்புறம் அந்த நாய்க்குட்டி அந்த தவளையை துரத்த ஆரம்பிச்சது. துரத்துக்கிட்டே போய் ரெண்டும் சேற்றுக்குள்ளே விழுந்துட்டு, அந்த நாய்க்குட்டி சேற்றுக்குள்ளே விழுந்ததை பார்த்துட்டு அலையொலி கண்ணை மூடிக்கிட்டா. அப்புறம் கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா அந்த நாய்க்குட்டி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அலையொலியும் ஜாலியாக இருந்தா. மழை விட்ட பிறகு ரிட்டன் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் காலையில் வரப்போ அவளுக்கு
அந்த கரும்புலா பழத்தை பறிக்கிறப்ப அந்த நாய்க்குட்டி ஞாபகம் வருது. அந்த கரும்புலா பழத்தை பறித்து நசுக்கி சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு அந்த கை ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறிடுச்சு. அந்த பிளாக் கலரில் மாறினதை எடுத்து அவ வரைஞ்சதில் அடிச்சிடுறா கலர். அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் அவங்க ஓவிய ஆசிரியர் சொல்கிறாங்க, உன்னுடைய படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. சூப்பர். ஒரு பிள்ளை பேசுது, கொஞ்சம் கை தட்டி இருக்கலாம். அதுவும் ரொம்ப நேரமாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒவ்வொன்றும் பேசி முடிச்சுட்டு ஒரு கேப் கொடுக்குது. கண்டினியூ பண்ணு. சூப்பராக பண்ணுறீங்க தங்கம், பண்ணுங்க. தேங்க்யூ மேம். அடுத்ததாக பேசுபவர் சந்தோஷ்குமார், அவர் என்ஜிஓலிருந்து. அரசியல் அரசி சத்யவாணி முத்து அவங்கள பற்றி பேச வராரு. ஆசிரியர் நிவேதிதா லூயிஸ். ஸ்டோரிஸ் வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, எனக்கு கொடுத்த புத்தகம் வந்து அரசியல் தலைவி, அரசியல் அரசி. இந்த புத்தகத்தை எழுதியவர் நிவேதா லூயிஸ் அவர்களுக்கும் படத்தை அருமையாக வரைந்த சங்கீத பிரியா அவர்களுக்கும் மனமார நன்றி வணக்கம் அனைத்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யவாணி முத்து, அவர் பெயர் சத்யவாணி, அவர் கணவரின் பெயர் முத்து. சத்யவாணி யார்? சத்யவாணி இந்த புத்தகத்தில் கடைசியாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, வரலாற்று மறந்து போன சத்யவாணி. ஆனால் அது இந்த காலகட்டத்தில் அது உண்மைதான். என்னவென்றால் இப்போ அவங்க என்ன சாதித்தாங்க, ஏன் அவங்க பேரை நம்ம இவ்வளோ பேராக பேசணும் அப்படின்னா, முதல் மத்திய பெண் மத்திய அமைச்சர், அப்போ மருத்துவர் என பல சாதனைகளை செய்தவர். அவர் சிறு வயதில் அவர்கள் தோழிகள்லாம் கூட இருக்கும்போது எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேயே. அப்போ அவங்க மட்டும் அவங்க கூட இருக்கிறது கேட்கும்போது நான் சொல்லுவாங்க, நீங்கள் கல்யாணம் உங்களுக்கு ஒன்று பண்ணிவிடுவாங்க, அப்போது உன்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து மருத்துவர் ஆவேன்ட்டு அவங்க உரிமையாக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொன்னபடியே ஹோமியோபதி மருத்துவரும் ஆகிடுவாங்க. அவங்க 20ஆம் வயதில் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. சென்னை மாநகராட்சி பணியில் இருக்க முத்து அப்படி என்பவரை அவங்க கல்யாணம் செய்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சத்யவாணி முத்து என்பவராக அடையாளம் படுத்திப்பாங்க. அப்போ கல்யாணம் பண்ணும்போது மேடை பேச்சு அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போ என்னன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அப்போ முதல்ல வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரி இப்போ நடுக்கத்தோட வேறு போய் அங்கே நின்று பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசியதை பார்த்து அவங்க கணவர் மிகவும் ஷாக்காக இப்படியே பார்ப்பார், என் மனைவிக்குள்ளே இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்ட்டு. இதை அவர் அதை கண்டுக்காமல் விடாமல் அதை மேலும் அவங்கள நான் வளர்த்தணும் அப்படின்ட்டு நிறைய மேடைகளும் பேச வச்சு, இந்த புத்தகம் தான் மேடையிலும் பேச வச்சு அவர் அதே மாதிரி கட்சிக்குள்ளே முக்கியமான அவங்களோட ரோலே இங்கே தான் ப்ளே ஆகும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் அவங்க உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. அதில் அண்ணாவோட இணைந்து பல விஷயங்களை அவர் செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று பார்த்தோன்னா இந்தி மொழி எதிர்ப்பு இப்போயும் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருக்குன்றதை எனக்கு புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்தி மொழி எதிர்ப்பு அவர் கூட சேர்ந்து அண்ணா அப்போ நிறைய போராட்டங்கள், அப்போ முதல்வராக இருந்தது ராஜாஜி, அவருக்கு எதிராக அண்ணா இந்தி மொழிப்பு கொள்கையை கொண்டு வர, இந்தி மொழி இருக்கக்கூடாது, பேசுவதுக்கு தமிழ் மொழி போதும், மற்ற மாநிலத்தில் பேசுவதுக்கு ஆங்கிலமே போதும் என்று அண்ணா குறிக்கோளாக இருந்தார். அதற்கு ஆதரவாக இருந்தது சத்யவாணி முத்து. ஓகே, ஃபஸ்ட்டு அண்ணா இது மாதிரி பேசும்போது அவரை வழக்கம் போல் சிறைச்சாலையில் அடைச்சிருவாங்க. இருந்தாலும் இவங்க பெண்கள் எல்லாம் திரட்டி சத்யவாணி முத்து அவர்கள் என்ற அந்த போராட்டத்தை மீண்டும் எதிர்கொள்வாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் அவங்களும் ஜெயிலுக்கு போகிற நிலைமை வரும். அப்போ அவங்க கர்ப்பிணியாக இருப்பாங்க. அதை துளிதும் எண்ணாமல் அவங்களும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்போது
அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். குழந்தை இருக்கும்போது நான் சின்ன வயசில் அந்த குழந்தைய எங்கே கூப்பிட்டு போகிறந்தாமல் அவங்களோட சேலை வந்து முந்தானி இருக்கும்ல, அதில் அந்த குழந்தைய கட்டி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு அங்கேயே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பல விஷயங்கள் நமக்கு இப்படிலாம் இருந்திருக்காங்க ஒரு தலைவர். இப்போ நம்ம நிறைய பேரும் அரசியல் தலைவர் புதுசாக வரணும், இது மாதிரி வரணுன்றோம். ஆனால் ஏற்கனவே அப்படி இருந்திருக்காங்கன்றது நம்ம யாருக்கும் தெரியல. இதுதான் ஒரு உண்மை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் வேறு கொள்கை வேறு. கணவர் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காங்கிரஸ்லேயும் இவங்க வந்து திமுகவில் இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் சந்திச்சு கொண்ட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் அதோ பணிக்கு நிற்கும்போது ஒரு சாலையில் எப்பவும் போல் வாக்கு கேட்டு போகும்போது இவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு கூட இருந்திருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு, கணவர் ஒரு கட்சியிலையும் மனைவி ஒரு கட்சியில் இருந்தால் மக்களுக்கு சந்தேகம் வராதா, யார் ஓட்டு போடுவா அப்படின்னு கேட்கும்போது நான் என் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறேன், அவர்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறார், இதில் எங்கிருந்து வந்தது குடும்பம் அப்படின்னு அவங்க அருமையாக கேட்பாங்க. அதை தான் ஹெட்டிங்கில் அழகாக சொல்லுவாங்க, குடும்பம் வேறு கொள்கை வேறு அப்படின்றவாங்க. அவங்கவுங்க கொள்கையில் அவங்கவுங்க தெளிவாக இருந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமான புத்தக தொடக்கத்திலேயே அறிக்கை கொடுத்துருப்பாங்க. இதை நம்மளும் புரிஞ்சு கொள்ளணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தேவையானது உரிமையை தவிர சலுகை அல்ல. இதில் அருமையாக என்ன சொல்லணும்னா, இப்போ நமக்கு தேவையான உரிமை நம்ம தான் போராடி பெறணும் அப்படின்றத நம்ம எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் அந்த கவிஞர் எப்படி சொல்லுவார்னா, அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அப்படின்வார். இது சுக்கா மிளகா இருந்தால் பக்கத்து வீட்டில் அக்கா வந்து தருவாங்க, சுதந்திரம் தரமாட்டாங்க, அதனால நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். இவங்க வந்து திமுகவில் இருந்து அப்புறம் வந்து அண்ணாவின் மறைவு பிறகு சில நெருக்கடியால் சில விமர்சனங்களால் அவங்க கூட இருந்த அனைவரும் மாற்றுக் கட்சி தனித்து நின்று, இதுதான் முக்கியமான ஒரு லைன், ஒரு முதல் பெண்ணாக தனித்து நின்று தாழ்த்தவர்களுக்காக முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த ஒரு கவலையும் எதுவுமே இல்லாமல் அந்த கட்சியை ஆரம்பித்து சிறப்பாக செயல்படும். அப்புறம் சில விஷயங்களால் இதெல்லாம் இல்லாதனால என்ன பண்ணியிருப்பான், அந்த கட்சி தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிடும். அப்போ அவருக்கு துணையாக இருந்தவர் வந்து எம்ஜிஆர், அவர் கூட இருந்து இணைந்து அதிமுகவில் போய் சேருவாங்க. சேர்ந்து அவர்கள் பணியை சிறப்பாக திருப்பியும் நடந்து கொண்டு இருந்திருந்தார். இது இதை சொல்லி கொண்டு இருக்குன்னா, இவர்களை பார்த்து அந்த காலகட்டத்திலே நிறைய பெண்கள் வந்து அரசியலுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு புற்றுநோய் இதுவால் ஆரம்பித்தார். அவர் கடைசி ஆசை என்று அவர் மகளிடம் சொன்னது என்னவென்றால், நான் கடைசி வரை திமுகவில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நான் செத்த பிறகு எனக்கு வந்து திமுக கொடி போதிதான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தை அவரின் வலிமை, அவரின் கட்சி அரசியல் மிகவும் நோக்கமாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து செத்ததுக்கப்புறம் இருந்தாலும் அவன் கடைசியில் சொன்ன ஒரு லைன் தான் அதான் வரலாற்று மறந்து போன சத்தியவாணி முத்து, அவரை வந்து நம்மளை திருப்பியும் வரலாற்றுக்கும் நமக்கும் ஞாபகப்படுத்தியது வந்து நித்யா லூயிஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தம்பி எப்படி பேசினாரு? இது குழந்தைகளுக்கு அரசியல் தேவையா அப்படின்ற கேள்விகள்லாம் போய் கண்டிப்பாக தேவை, எல்லாரும் அதுக்காக அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் ஒரு சின்ன அது மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா இவங்க வந்து திமுகவாக இருப்பாங்க. திமுக அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் அவங்க ஹஸ்பண்ட் அவர் வந்து காங்கிரஸ், அவரும் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அங்கே அவர் பிரச்சாரத்துக்காக கூட வந்து நிற்பாங்க. 2 பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணுறாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க திமுகவுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவர் வந்து சொல்லுவார் காங்கிரஸ்க்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த 2 பேரோட பார்வை இருக்குல்ல, 2 பேரும் பார்த்துப்பாங்க, ஒரு சின்ன ஸ்மைலோடு அப்படி கடந்து போயிடுவாங்க. அந்த 2 பேரும் இருக்குல்ல, அந்த 2 பேரும் இன்னும் கேட்டால் 2 பேரும் இணையர், 2 பேரும் வெவ்வேறு கொள்கைகளை வந்து கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கலாம், நமக்கு வந்து ஒரு பரஸ்பரம் இருக்கணும்ல, அதை வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கணும்ல, இன்னொருத்தவங்களுக்கு வெவ்வேறு இது இருக்கலான்னு. அது வந்து எனக்கு இந்த புத்தகத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது சொல்லணும்னு நினச்சேன். அடுத்ததாக பறக்கும் தட்டு, எஸ் வர்ஷினி, லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன், ஆசிரியர் சித்ரா ரங்கராஜன். ஆடைக்கு அழகு பருத்தி நூல், அறிவுக்கு அழகு பயனுள்ள நூல்,
வணக்கம், நான் வர்ஷினி. குன்றத்தூர் சிறுமலர் பள்ளியின் 8வது சிறகு நான். குழந்தைகளை கவரும் இது போன்ற பறக்கும் தட்டு போன்ற புத்தகங்களை படித்து எவ்வளவு நாட்கள் ஆயிற்று. கணினி கைபேசி உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் விரல்களால் புத்தகத்தை தொட்டு உணர்த்தி பக்கம் புரட்டும் இன்பம் அது தனி இன்பம். பறக்கும் தட்டு குழந்தைகளுக்கு விஞ்ஞான அறிவை ஊட்டும் வண்ணம் இது கதைகளையும் பயணிக்கிறது. விண்மீன்களை பிடிக்க குழந்தைகளுக்கு உற்சாகம் மூட்டுகிறார்கள் ஆசிரியர்கள். குப்பையில் கிடந்த பொருளை கொண்டு ஒரு பறக்கும் தட்டு குழந்தையால் உருவாக்கி பயணிக்கிறது. வேலையிலே அந்த குழந்தையுடன் நாமும் பயணிக்கிறோம், தொடர்கிறோம். படிக்க படிக்க இன்பம் இறுதி வரை. இக்கதை ஒரு கற்பனை என்றாலும் நம் கண்முன்னே நிற்கிறது களம். படிப்போரை உற்சாகப்படுத்துகிறது என்பது உறுதி. பறக்கும் தட்டு எனும் இப்புத்தகம் நான் விரும்பும் புத்தகத்தில் ஒன்றாக இருக்கிறது. பறக்கும் தட்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்குலங்களுக்கும் நன்றி. பறக்கும் தட்டு. பறக்கும் தட்டு எனக்கு நிறைய டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் வந்து குழந்தைகள்கிட்ட போயிட்டுறேன். அடுத்ததாக வந்து முளைக்கும் விதைகள், பானுலட்சுமி, லிட்டில் ஃப்ளார் மெட்ரிகுலேஷன், சஹானா. வெற்றியின் வேதம் முயற்சி, வாழ்வில் கொள்ள வேண்டாம் தளர்ச்சி. நம் துணிந்தால் நமக்கு உயர்ச்சி, பணிந்தால் நமக்கு பெயர்ச்சி. வணக்கம், நான் சஹானா. குன்றத்தூர் சிறுமலர் பள்ளியின் 8வது சிறகு நான். முளைக்கும் விதைகள். என் போன்ற குழந்தைகளுக்காகவே படைக்கப்பட்டது இந்த புத்தகம். குழந்தைகள் எளிமையாக படிக்க பல கதை தலைப்புடன் எழுதியுள்ளார். அறிவை வளர்க்க புத்தக வாசிப்பு மிக மிக அவசியம். ஆனால் முன்பு போன்ற படைப்புகள் தமிழில் வருவது குறைந்து கொண்டே வருகிறது. கேட்டால் வாசகர் வட்டம் சுருங்கிக் கொண்டே வருகிறது என்று கூறுகிறார்கள். நல்ல நூல்களை படிப்பவள் நான் என்கிற அளவில் நான் பேசுகிறேன். வாசகர் வட்டம் விரைந்தே இருக்கிறது. இதற்கு சிறந்த சாட்சி புத்தக காட்சியில் கூடும் வாசகர்களே இதற்கு சாட்சி. இந்த கதையை எழுதிய ஆசிரியர் என் போன்ற மாணவர்கள் மனதில் கொண்டு இக்கதையை எழுதுகிறார் என்று என் கருத்து. பல்வேறு தலைப்புகளில் ஆசிரியர் திருமதி பானுலட்சுமி அவர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக படிக்க கையாண்டிய விதம் பாராட்டுக்குரியது. இந்த கதை நீதியை பற்றி பேசுகிறது, சமத்துவத்தை போதிக்கிறது. பெரியார் சொல்வார், பெண்களின் கையில் உள்ள கரண்டை பிடுங்கி புத்தகத்தை கொடுக்க சொன்னார். அதுதான் பெண்களின் முன்னேற்றத்தின் முதல் படி. ஆணுக்கு பெண் நிகர் என்ற கருத்து சமூகத்தின் எல்லா துறைகளும் பரவலாக சொல்லப்பட்டு வருவது என்பது நல்ல முன்னேற்றம். இந்த புத்தகம் முழுவதும் பெண் சிந்தனை, பெண் வரலாற்று, பெண் வாழ்க்கை முறை என பல சிந்தனைகள் புத்தகம் எங்கும் சிதறி கிடைக்கிறது. இந்த முளைக்கும் விதைகள் என்ற புத்தகத்தின் பல தலைப்புகளில் எது சிறந்தது, உடல் பயிற்சி, எது சுதந்திரம், வீடு, வளரும் விதைகள், மூளையின் வலைப்பிணைப்பு என்ற பல தலைப்புகள் உள்ளது. இந்த தலைப்புகளில் ஆசிரியர் தனது சிந்தனைகளை கொண்டு இந்த புத்தக வாயிலாக எடுத்து செல்லும் விதம் அருமை அருமை அருமை. படைப்பாளிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்பளித்தவருக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். முளைக்கும் விதைகள். தேங்க்யூ. ரொம்ப அருமையான உரை. கணீர் குரல் அவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்கவே. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. முக்கியமாக இன்னைக்கு வந்து சர்வதேச குழந்தைகள் தின வாழ்த்துக்கள், அதை சொல்ல மறந்துட்டோம். உங்களுக்கு நான் உதவுகிறேன், சஞ்சயன் எழுதியது. உரையாற்ற வருகிறார் மா தங்க மீனாட்சி. இந்த புத்தகம் வந்து நார்வேஜிய மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். நார்வேஜிய மொழியிலிருந்து தமிழுக்கு இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு நார்வேஜிய அரசு ஹெர்ஸ்டோரிஸுக்கு கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெர்ஸ்டோரிஸுடைய சில்ட்ரன்ஸ் புக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கிராண்ட் வாங்கினது இந்த நூலுக்கு தான். இது கிராண்ட் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராண்ட் வாங்குறதுக்கு 1 வருஷ காலம் ஆகுது. கண்டினியூஸாக கரஸ்பாண்டன்ஸில் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ நார்வே நாட்டு பதிப்பாளர் மேஜிகான் அப்படிங்கிற பதிப்பாளர் ஸ்வெயின் ஸ்டாக்சன். ஸ்வெயின், wherever you are, thank you so much Swain. This is for you. You have brought out your book. And to the author. இந்த புத்தகத்துடைய ஆத்தர் வந்து டைரா டிரான்ஸ்டாட் அப்படின்ற ஒரு பெண்மணி. அவங்க ஒரு சிறார் செயற்பாட்டாளர். இதற்குரிய ஓவியங்களை வரைந்தவங்களும் ஒரு பெண்மணி தான், ஹெலனா ஆல்சன் அப்படின்ற பெண்மணி. ஸோ 2 பெண்கள், 2 பேர், ஒருத்தர் எழுதி ஒருத்தர் இல்லஸ்ட்ரேஷன் பண்ண இந்த புக்கை
ஆஸ்லோவில் தற்போது வசிக்கக்கூடிய தோழர் சஞ்சயன் தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அந்த நூலை வந்து தமிழில் நாங்கள் இப்போ கொண்டு வர்றது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா திஸ் புக் இஸ் கம்ப்ளீட் கலர் அண்ட் எப்பயுமே வந்து இங்கிலீஷ் புக்ஸை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இங்கிலீஷ் புக்கு சூப்பராக இருக்குது, கலராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குன்னு. அதே மாதிரி தமிழ் புத்தகங்களும் கொண்டு வரலாம். ஸோ வி ஆர் ட்ரைங் திஸ் அவுட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் trial. So please buy this book and do support us. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தங்க மீனாட்சி. இந்த மேடையில் நிற்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்று வெளிவர இருக்கும் ஒரு சூப்பர் புத்தகத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, நான் பேச போகிற புத்தகத்தின் பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நான் உதவுகிறேன். புத்தகத்தின் பெயர் என்ன? இந்த கதையின் கதாநாயகி என்னை போலவே 9 வயது குட்டி பெண். அவள் பெயர் கிளாரா. கிளாராவின் அப்பா ஒரு ரயில் ஓட்டுநர். தினமும் சுரங்க ரயில் ஓட்டித்தான் நகரத்தில் உள்ள எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு நாள் அவருக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. அப்பா படுத்த படுக்கையாகி விட்டார். ஆனால் மக்கள் வேலைக்கும் பள்ளிக்கும் முக்கியமான சந்திப்புகளுக்கும் போக வேண்டுமே. இவ்வளவு முக்கியமான ரயிலை யார் ஓட்டுவது? அப்போதுதான் நம்ம கிளாரா ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாள். உங்களுக்கு நான் உதவுகிறேன். அவள் கிளாரா செய்த சாகசங்களை பற்றி சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் ஆச்சரியமாக இருக்கும். அவள் ரயிலை இயக்க புறப்படுகிறாள். அந்த ரயில் ஓட்டுநர் அறை உலகத்திலே மிகச்சிறிய அறையில் ஒன்று போல் இருந்தது. அவள் அந்த உயரமான இருக்கையில் ஏறி உட்கார்ந்து ஒலிபெருக்கில் என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் புதிய ஓட்டுநர். சிவப்பு விளக்கு எரிந்தால் ரயிலை நிறுத்தத்தான் வேண்டும். அவள் அப்பா சொல்லி கொடுத்த போலவே முடுக்க பொறியை இழுத்து பொட்டான்களை அழுத்தி அந்த பலம் வாய்ந்த சிங்கத்தை போன்ற ரயிலை ஓட்டினாள். பிரச்சனைகளை சமாளித்தாள். அவள் கஷ்டப்பட்டு வேலை செய்ததால் அவளோட தோலெல்லாம் சிவந்து விட்டது. ஆனால் அவளை யாரும் கவனிக்கவில்லை. அப்போதுதான் ஒரு அதிசயம் நடந்தது. அவர்கள் வீட்டு பால்கனியை தாண்டி ஒரு பலூன் பறக்கிறது. அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? நன்றி கிளாரா, எனக்கு ஏன் இந்த புத்தகம் பிடித்திருக்கிறது. இந்த கதை உதவி செய்வது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அழகான புத்தகத்தை ஹஸ்டோரிஸ் தமிழில் கொண்டு வந்த ஹஸ்டோரிஸ்க்கு எனது நன்றி. அவ்வளவு அழகான உரை. நிஜமாலே தங்க குட்டியா அழகா பேசுனீங்க. மோனிஷாவோட குழந்தை இவர். கொஞ்சம் கூட கம்மி இல்லை, ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. அடுத்ததாக நாடகம் அவர் என்ஜிஓ குழந்தைகளுடையது. கரை நல்லது. கரை நல்லது. அவர் செம்மஞ்சேரி குழந்தைகள் அவர்கள் இதுக்காக ஒரு நாடகம். சரி, அதுக்குள்ள நம்ம இன்னொரு இதற்கு போயிடலாம். அடுத்ததாக வளரும் பயணம் சிறுமியிலிருந்து பெண்ணுக்கு MK வனிதா RM மீனா அவர்களை அழைக்கிறோம். இந்த புக்கு படிக்கிறதுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ஆயிஷா ஆண்டி என்னை கூப்பிட்டாங்க. ஃபோனில் தான் பேசினாங்க. அவங்க அக்கா, எனக்கு இவங்க ஆண்டி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி புக்கு இருக்குதுமா, படிக்கணும்னாங்க. ஃப்ரீயாக நாங்கள். எனக்கு அப்போ தான் சிரிப்பாக இருந்தது. நான் ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டாங்க. நானே ஒரு டம்மி பீஸு, வெட்டியாக தான் இருப்பேன் 24 ஹவர்ஸும். இந்த வளரும் பயணம் சிறுமியிலிருந்து பெண்ணாக இந்த புக்கு யார் படிக்கிறாங்களோ இல்லையோ 10th பசங்க முக்கியமாக படிக்க வேண்டிய புக்கு. இதில் இந்த சயின்ஸ் லெசன் இருக்குது, எனக்கு மறந்துட்டேன் பேர். பிளான்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அந்த லெசனை தமிழில் போட்டால் இப்படி இருக்கும். அதுதான் அது நமக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் படிச்சுக்கோங்க. அப்புறம்
இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உடல் சார்ந்த கேலி. நம்ம எல்லாத்தையும் அசால்ட்டாக நம்ம ஒல்லி குண்டு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது வந்து ஒரு 2-3 லைனில் தான் சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு புரியும், அது செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக வந்து இந்த மாதவிடாய் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக யாருமே சொன்னதே இல்லை. அது யாரும் சொல்ல விருப்பம் படவே இல்லை. அது ஏதோ பெரிய இது மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக அந்த பசங்க தான். பல்லியை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, ரொம்ப சீன் போடுவாங்க. ஆனால் அவங்களே இந்த பீரியட்ஸ்னு வார்த்தை கேட்டால் ஓடுறாங்க. அது என்னன்னே தெரில. அதெல்லாம் நம்ம அப்புறம் வர டாப்பிக்கில் பேசலாம். இப்போ அறிவியல் ரீதியாக பல பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாக்கே தெரில, ரொம்ப இவ்வளோ வருஷம் தெரில. நான் ஒரு 7th வந்தப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லி புரிய வச்சேன். அந்த மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாவே சிறந்த எக்ஸாம்பிள் இதுக்கு. அதே மாதிரி எதுக்கு மாதவிடாய்ங்கிறது நமக்கு வருது, முக்கியமாக பெண்களுக்கு ஏன் வருது, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்போம். நிறைய கேள்வி இருக்கும், அதுக்கான பதிலாக இருக்குது. அதே மாதிரி சரி பசங்களுக்கு என்ன தான் இருக்கும், அவங்கள பற்றியும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஈக்குவாலிட்டியில் அப்புறம் நீங்கள் ஏதாவது கேவலமாக கேட்பீங்க, அதனால் அதையும் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதுக்குன்னு ஒரு கேல்குலேட்டர் இருக்குது. நாங்களாம் சும்மாவே மேக்ஸ்க்கே கால்குலேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். பீரியட்ஸுக்குன்னு ஒரு கேல்குலேட்டர் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இவங்களுக்கு எங்கே புரிய போகிறதுன்னு தெரில, போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி என்னென்ன சாப்பிடணும், நாங்களாம் அப்படிலாம் இல்லை, ரோட்டோரம் எது இருந்தாலும் சாப்பிட வேண்டியதான். அதனால் என்னென்ன சாப்பிட்ணும், எப்படி உடம்பை தெம்பாக வச்சுக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எப்படி ஹைஜீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்தியா ரொம்ப சுத்தமான நாடு. அதனால் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும், இந்த சானிட்டரி நாப்கின் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், அதெல்லாம் இங்கே பேசினா ஐயோ ஏன் பேசுகிறீங்க, நான் அப்படியே அரங்க அதிரும், நம்மளை துரத்திடுவாங்க. அதனால் அவ்வளோவா வேணாம். அடுத்து வந்து எனக்கு இந்த கேரக்டர் என்னென்னா, அந்த சாரல்ங்கிற கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப திமிரு பிடிச்ச கேரக்டராக இருக்குது. அவளுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியும். வேணும்ன்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறது. நான் கத்திட்டேன், படிச்சுட்டு இருக்கும்போது கத்திட்டேன்னா எங்கள் அம்மாலாம் வந்து எட்டி பார்க்குறாங்க. அந்த சாரலுக்கு எல்லாமே தெரியும். முக்கியமாக இந்த லவ்ங்கிற ஒரு டாப்பிக்கில் கண்டிப்பாக அவளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துமே அப்படியாம்மா, அப்படின்னா என்னம்மா, அப்படியா சரிம்மா அப்படிங்கிறா. எனக்கு வெறியேறுது, உக்காந்துட்டீங்க. அவள் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறா, அதனால அவள் வந்து மறைச்சிட்டு சரிங்கம்மா நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நிறைய ரேஜ் பைட் பண்ணுற மாதிரி நிறைய வந்தது. ரொம்ப டீட்டெயிலாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க, ஐ மீன் எப்படி சொல்கிறது, இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்கக்கிட்ட இந்த புக்கு கொடுத்தா ஒன்று அவங்க புரிஞ்சுப்பாங்க, இல்லைனா இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடுறதுக்கு நான் காரணம் கிடையாது, நான் இப்போவே சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஆண்களை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் ஒதுக்கிடலாம். ஈக்குவாலிட்டி சரி, அதில் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் இந்த மாதிரி வளரும் நிறைய இருக்குது. அதையும் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு புரியல, நான் கேர்ள் இல்லை, எனக்கு எப்படி புரியும்? டீட்டெயிலாக இன்னும் தனியாக ஒரு புக்கு போடுங்க அதுக்குன்னு. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு கோயில். இந்த கோயில் அப்போ போகலாமா, நான் வந்து ஒரு எப்பயோ ஏதோ ஒரு தியரி ஏதோ சம்திங் பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய காலத்தில் அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காட்டில் தான் கோயிலெலாம் இருக்கும். அப்போ போகிறப்போ அந்த ரத்த வாடைக்காக அந்த விலங்குகள் வந்து இது பண்ணும். அதனால தான் சபரிமலைக்கெலாம் விடலை. இருந்தாலும் விட்டுருப்பாங்கன்னா விட மாட்டாங்க, அது வேற. என்னால் முடிஞ்ச ஒரு உதவி, நிவேதிதா லூயிஸ் அக்காக்கு என்னால் முடிஞ்ச உதவி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போது அப்படிலாம் இல்லை, எங்கே காடே இல்லையே, காடெல்லாம் புக்கில் தான் இருக்குது, புக்கில் தான் பார்க்குறோம். அப்படி இருக்கப்போ இங்கே ரோடு தான் இருக்குது, அங்கேயும் கோயிலுக்கு போகக்கூடாது, ரொம்ப சென்சிட்டிவ் தான், இப்படினாலும் அடிக்க தான் போகிறாங்க, வாங்கிக்கோங்க. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, எழுதி கொடுத்தது அவங்க தான், ஏன்னா கொஞ்சம் சம்மந்தம் கிடையாது. இந்த என்னது அதான் கோயிலுக்கு போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னு கேட்டால் ஒரு பதில் என்கிட்ட தெரிஞ்ச ஒருத்தவங்கிட்டேருந்து வந்துடுது. உண்மையிலாமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, ரெஸ்ட் எடுக்கணும்னா போய் கட்டில் படுக்க விடலாம்ல, ஏன் விட மாட்டீங்க? நம்பர் 1 ஓரமாக போட்டு இந்த என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க,
ஏஜ் அட்டன் பண்ணும்போது அருவாலாம் வச்சுருக்காங்களாம். அது என்னது ரெஸ்ட் எனக்கு புரியல. அருவா வச்சு யார் ரெஸ்ட் எடுப்பா எனக்கு புரியல. அந்த சுற்றி அருவா தொடப்பக்கட்டை வச்சு நாங்கள் எங்கே படுத்து தூங்க முடியும்? அதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னாமோ வித்தியாசமான ஃபங்க்ஷனு எனக்கு புரியவே இல்லை. ஏன் உனக்கு நடக்க அப்படின்னா நடந்தது எனக்கு பிடிக்கல, வற்புறுத்தி இருக்காங்க என்ன, நான் என்ன பண்ணுறது, கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. என்னன்னா தொடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, ஹைஜீன் சுத்தமாக இருக்கட்டும், ஓகே அதெல்லாம் ஓகே தான். தொட்டாலே பரவுது அப்படின்னா ஒரு லூஸ்தனமாக இருக்குது, பைத்தியக்காரனுங்க மாதிரி இருக்குது எனக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது எங்கேயும் தொடக்கூடாதுன்னு. நான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா இடத்துலையும் தொட்டுட்டேன். அம்மா போய் கழுவி வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க ரியாக்ஷன் பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருந்தது. பட் அவங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரிய வைக்க முடியும். ஆனால் தான் ஏன்னா எங்கள் அம்மாவையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ பாட்டி தாத்தாங்களுக்கெலாம் புரிய வைக்கிறது கஷ்டம்தான். அவங்க அப்படியே வளர்ந்துட்டு வந்ததால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. அதனால் நமக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை. நம்மளோட மெயின் இது வந்து யங்ஸ்டர்ஸ், சிறுவர்களை வந்து குறிப்பார்த்து பண்ணுறதுக்கு தான் ஹேர் ஸ்டோரிஸ் இந்த ஃபங்க்ஷனே நடத்துகிறாங்க. அதை நான் சொல்லிக்கிறேன். அது உங்கள் விருப்பம். வெயிலெலாம் எடுத்து வச்சுவாங்க, நான் கூப்பிடுறேன். நான் இதெல்லாம் பெரியார் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸ் சைட்லேருந்து யாருமே சொன்னதில்லை. இப்போ பெரியாரே வந்து ஒரு பையன், அவர் சொல்லியுமே கேட்கல. கேர்ள்ஸ் சொன்னால் மட்டும் கேட்ட போகிறாங்களா? போடி வேணாம், நீ என்ன பெரியவளா அப்படின்றதான் போகிறாளுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ தீட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரியல. தீட்டுனா ஏதோ பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறாங்க. மண்டையில் ஒன்றும் ஏறுறது. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. ஒரு பட்டில் பார்த்தேன், ஏதோ ஒரு படம் வரன்ட்டேன். அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஏதோ கல்யாணம் மாதிரி பண்ணுறாங்க. விட்டால் கல்யாணம் பண்ணிடுவாங்க போல். ஏதாவது ஒரு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்றோம். அப்படி ஒரு இது எதோ தூக்கிட்டோம் நாங்கள். உண்மையிலாம் நடக்குது. என்னடா மனுஷி தானடா, என்னடா என்ன சாதிச்சுட்டு வந்த மாதிரி பண்ணுறாங்க. எதுக்கு நான் கேட்குறேன். இது ஜஸ்ட்டு ஒரு நார்மல், இது எல்லாமே மாதிரி தான், ஒரு கழிவு மாதிரி தான். அதுவும் இப்போ குழந்தைங்க எப்படி யூரின் போகுது, என் குழந்தை யூரின் போயிட்டா ஃபங்க்ஷன் வைங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. எனக்கு புரியவே இல்லை. என்னடா அது? அதெல்லாம் இந்த அம்மா வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து வளரும் பயணங்கிற இந்த புக்கு வந்து இது சம்மந்தப்பட்டதில்லை, உடல் சம்மந்தப்பட்டதில்லை. பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எந்த அம்மாவும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பொறடையிலே தட்டிட்டு மூட்டு போய் படின்றவங்க எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிறைய விஷயம் முக்கியமாக வந்து லவ்வெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக நம்ம இந்திய தமிழ் சினிமா அழகாக லவ்வை காட்டியிருக்கோம். அந்த பொண்ணை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவள் பின்னாடி போய் சுற்றுறது இன்னொரு அழகான காவியம். அது எல்லாரும் ஏன் எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்ச ஜெயிலில் போகணும். ஏன் நமக்கு லவ் வருதுங்கிறத வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது ஒரு நேச்சுரல் அதுவும். ஆனால் வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணணும். இப்போ அவங்க மயக்கிடுவாங்க, உங்கள் அப்பா அம்மா சரியில்லை, சும்மாவே சரியில்லாமல் தான் இருப்பாங்க, இவனுங்க சொல்லி பற்ற வச்சுன்னு போயிடுவானுங்க. உங்கள் அப்பா அம்மா சரியில்லை, அவள் சரியில்லை, நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் பாஷையில் தான் சொல்கிறேன். மூஞ்சி மனசோடு சொல்லி நீ அழகாக இருக்கிறேன், அவன் சொல்கிறான், நீயும் நம்புறல். அறிவே இல்லை. உனக்கே தெரியும் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு. எவனோ சொல்கிறான்னு சொன்னால் அவன் இவ்வளோ பெரிய பொய்க்காரனாக இருப்பான். அதையும் நம்பிட்டு போய் இந்த மாதிரி நடக்குது நிறைய. அந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடாது. அதுவும் அந்த லவ் டாப்பிக்லலாம் அந்த பொண்ணு திருட்டு பொண்ணுங்க. அந்த சாரலுங்கிறவ ரொம்ப இது அப்படியே நடிக்கிற, உட்காந்துட்டு சைலண்ட்டாக இருக்கா. அதிலே அவங்களே போட்டிருக்காங்க அமைதியாக இருக்கிறாள் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு தெரியும் எங்கே நாம் பேசி வாங்கி சாத்திட்டாங்கன்னா அப்புறம் நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. அதனால் அதே மாதிரி அந்த ஆண் பெண் நட்புங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது சொல்ல போனோன்னா. இப்போது நார்மலாக பேசினாலே லவ், பார்த்தாலே லவ், எல்லாமே அந்த கூலி படத்தில் அந்த பாட்டு வர லவ் 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 அந்த மாதிரி எல்லாமே லவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. இப்போது அதுக்குன்னு ஒரு படித்து வேலைக்கு போய் அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். அப்போ தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய சொல்லியிருக்காங்க, வாங்கி படிங்க. இருங்க எழுதி வச்சிருந்தேன், எல்லாம் மறந்துடுச்சு.
நான் இந்த புக்கு படித்தோடனே சத்தியமாக blank ஆகிட்டேன். நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒன்று நான் பேச பயந்துட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை இந்த புக்கே என்னை blank ஆக்கிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இதே வந்து அந்த தீட்டு அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த ஹைஜீன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க, துணிலாம் நீ போட்டுக்க கற்றுக்கோ, அப்போ பேடுக்கு பதிலாக அதையும் எதுக்கும் எமர்ஜென்சிக்கு தான் பேடே வந்தது. எதுக்கு துணி போடணுன்னு எனக்கு தெரில, முக்காடு எடுத்து போட்டுன்னு போக வேண்டியதான். ஏன்னா நாமும் வித்தியாசமாக இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம். நீ அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு நாம தப்பா, நாம வில்லியா, அவங்க நல்லவங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்னை தள்ளுனது வந்து நிவேதிதா லூயிஸ் அவங்க தான். அது நல்லதாக இருந்தா அதெல்லாம் இல்லை, அவங்க தான் கொடுத்துரு. நல்லதாக இருந்தால் அது அவங்களுக்கு தான் போய் சேரணும், கெட்டதாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அதை போய் சேரணும். நன்றி, வணக்கம். வளரும் பயணம் சிறுமியிலிருந்து பெண்ணாக. பட்டாசு பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, நிஜமாலே ஒரு வெடி சரசரன்னு வெடிச்சு இப்போ அமைதியான மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப அழகாக பேசுனீங்க மீனா. எல்லாரும் மீனா எங்கேருந்து வராங்க அதெல்லாம் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. யாரோட குழந்தை அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மீனா அட்ரஸ் கொடுத்துட்றேன், அட்ரஸ் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சேற்று நாய்க்குட்டி, நியா நாகமன், எழுத்தாளர் ஆபேரி ஆலிஸ். பேச வருபவர் நியா நாகமான். இங்கே எல்லாருக்கும் இருக்கிறதுக்கும் என்னோட மாலை வணக்கம். நான் நியா நாகமான் பேசுகிறேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இன்றைக்கி சேற்று நாய்க்குட்டி அந்த புக்கு பற்றி பேச போகிறேன். இந்த புக்கு எழுதினது வந்து ஆபேரி ஆலிஸ், பிக்சர்ஸை ட்ரா பண்ணது வந்து சுந்தர். இந்த புக்கில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவள் பேர் அலையோலி. அவள் குட்டியாக இருக்கும்போது எல்லோரும் அவளை பேம்பர் பண்ணி அவளை வந்து செல்லோன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அவள் வளர நிறைய பேர் அவளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உன்னால் இது பண்ண முடியாது, கூடு நானே பண்ணிக்கிறேன், நீ என்ன வந்து கலர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக நாசமாக்குற, நீ நல்ல பொண்ணு தானே, உன்னோட விளையாட்டு பொருள் உன்னோட தம்பிக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்லோலி அவளுக்கு ஒரு செயின் பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது பேர் ரெஸ்ட்ரிக்டிங் செயின். அந்த செயின் வந்து வாட் எவர் மேக்ஸ் அதர்ஸ் ஹாப்பி அதுதான் பண்ண விடும். அவளை என்ன சந்தோஷமாக்குதோ அதை பண்ண விடாது. நான் இந்த ஃபுல் ஸ்டோரி சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு காப்பி வாங்கி நீங்களே படிச்சுக்கோங்க. சூப்பரான புக் இது. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும். அது வந்து நம்ம சரௌண்டிங் பீப்புள் நிறைய பேர் ஸ்டீரியோடிபிக்கலாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் பீப்புள் வந்து அந்த எல்டர் சிப்ளிங்ஸை வந்து கில்ட் புஷ் பண்ணுவாங்க, யங்கர் சிப்ளிங்ஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு. ஸோ ஸ்டீரியோடிபிக்கல்னஸ் வந்து 90% நம்ம சரௌண்டிங்கில் இருக்காங்க. நிறைய சில்ட்ரனும் இருக்காங்க ஸ்டீரியோடிபிக்கலாக. அவங்களுக்கு ஒன்று வந்து டீப்லி அவங்களுக்கு ஒன்று பண்ணும், பட் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. நினைப்பாங்க இது பொண்ணுங்களுக்கு தான், இது பையன்களுக்கு தான். நிறைய பேர் என்னை வந்து சிரிப்பாங்க, என்னை திட்டுவாங்க, அதனால அதை பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டீரியோடிபிக்கலாக ஆக ஆரம்பிவாங்க. பட் நம்ம அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். அது ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்கிறது வந்து தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமல் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை நாட் டு பி ஸ்டீரியோடிபிக்கல். செகண்ட் விஷயம் வந்து நிறைய பேர் வந்து எல்டர் சிப்ளிங் வந்து யங்கர் சிப்ளிங்க்கு எப்போவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண நினைப்பாங்க. பட் அது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது எல்டர் சிப்ளிங்க்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்டர் சிப்ளிங் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். கொடுக்கலனாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கில்ட்டு வரும், நம்ம எதுக்கு நம்ம அதை கொடுக்கல, நம்மளோட லவ் ஒன்ஸ்க்கு நம்மள எதுக்கு அதை பண்ண முடியல அப்படின்னு நினைப்பாங்க. ஆல்சோ நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும். அது வந்து உங்களுக்கு என்ன
ஹாப்பி ஆக்குதோ அது பண்ணுங்க. Do not focus too much about what others say. Also, when I got to know I had to speak for this book, என்னோட அத்தை தான் எழுதுனாங்க. When I got to know that, தமிழில் பேசுனா நான் ரொம்ப பயமாக இருந்தேன். ஐயோ நம்ம சரியாக பேசலைன்னா எல்லோரும் சிரிப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் நான் அந்த செயினை பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டேன். தேங்க்யூ. ஹாவ் குட் ஈவினிங். ஆக்சுவலி இவங்க சொன்னாங்க இல்லையா, எல்டர் சிப்ளிங் யங்கர் சிப்ளிங் திங்ஸ். ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்துட்டு பேரண்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்டிஃபிகேஷன்னா ஒரு அக்காவோ அண்ணனோ இருக்கிறப்ப, இப்போ அக்கான்னா உனக்கு இன்னொரு குழந்தை, உன்னோட ஃபஸ்ட்டு குழந்தை இதுதான், தம்பியோ தங்கச்சியோ, அந்த மாதிரி அண்ணனே எல்லாத்துக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒரு யங்கர் சிப்ளிங்கோட லைஃப் கோல்ஸுக்கு. அது நம்மளோட இந்தியன் சொசைட்டியே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி பேரண்டிஃபிகேஷன் இஸ் அன் அப்யூஸ், இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கீதா தோழர் நம்ம சேனலில் பேசியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வரும், நாங்கள் போடுறோம். நன்றி. அடுத்ததாக கனலின் கதை எஸ்கே ஜனனி, கார்த்திக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஆசிரியர் ராஜலட்சுமி நாராயணசுவாமி. கனலின் பயணம். என் புத்தக அறிமுகத்தை வழங்கும் இந்த அரிய தருணத்தில் பெண்களின் குரலை உலகுக்கு கொண்டு செல்ல தங்கள் எழுத்தின் வழியாக ஒளியாக நிற்கும் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களின் கதைகளை உயர்த்தி பேசி அவர்களின் அனுபவங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றித்தரும் ஹெர்ஸ்டோரிஸ் நிறுவனத்தாருக்கும் என் இவ்வாய்ப்பை எங்களுக்கு அளித்து உற்சாகம் அளிக்கும் என் பள்ளி டைரக்டர் இந்துமதி மேம் அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றி. இவர்களின் ஊக்கமும் ஆதரவும் என் புத்தக அறிமுகத்தை மேலும் சிறப்பாக பகிரும் வலிமையை கொடுக்கின்றது. என் பெயர் ஜனனி. நான் கார்த்திக் பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது ராஜலட்சுமி நாராயணசாமியின் கனலின் பயணம் என்ற நாவலை பற்றி பேசப்போகிறேன். கதைக்களம் மிகவும் எளிமையாகவும் நம் கிராமம் மற்றும் பள்ளி சூழலையும் சுட்டி காட்டுகிறது. கதையின் மைய பாத்திரம் கனல். 6ஆம் வகுப்பில் பெரிய பள்ளியில் சேர்ந்து முதல் நாள் பயணத்தை தொடங்குகிறாள். அவர் பெரிய பள்ளிக்கு போகிறோம் அப்படின்ற சந்தோஷம் பெருமை இந்த மாதிரி நிறைய இருக்குது. 3 மாடி கட்டிடம், பெரிய விளையாட்டு மைதானம் மற்றும் பாடப்பிரிவுகள், இதெல்லாமே அவளுக்கு ஒரு புதிய உலகமாக இருக்குது. இப்போ அவளுக்கு இந்த மாதிரி நிறைய சந்தோஷம் இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷத்துக்கும் நடுவில் ஒரு இருண்ட நிகழ்வு நடக்குது. வேன் கிளீனர் தாத்தாவின் தூண்டுதல் மற்றும் தவறான அணுகுமுறை, இதுதான் இந்த கதையோட முக்கிய பிரச்சனை. தாத்தா முதல்ல நல்லவராக தெரிஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் கனலுக்கு அவர் பேட்டச் செய்து அச்சம் காட்டி அவளை கடுமையாக தன்னிலையை அடக்கி பிடித்தார். இந்த கதையின் மிகவும் வலுவான பங்கு கனலின் உளவியல். அவ குற்ற உணர்ச்சியோடு அவ தான் இந்த தப்பை செஞ்சிருக்கா, அந்த தவறு நடந்ததுக்கு அவ தான் காரணம் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டமாகவும் ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு அதை யார்ட்டையும் சொல்லவும் முடியல அவளால். இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நமக்கு உணர்த்துவது, குழந்தைகள் பயப்படும்போது அது எப்படி தனக்கே ஒரு அழிவான சுமையாக மாறுகிறது என்பதை காட்டுகிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் 3 பாடங்கள். முதல், குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றிய அறிவுரைகள் மற்றும் விழிப்புணர்வு அத்தியாவசியம். 2வது, குழந்தைகள் நமக்குள்ளேயே அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கையான பெரியோர், அதிகாரிகள் இதெல்லாமே இருக்கணும். 3வது, குடும்பமும் சரி சமூகமும் சரி அவர்கள் மீது விழிப்புணர்வு காட்டக்கூடாது. அவர்கள் சொல்ல வருவதை ஆதரவுடன் கேட்டு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த கதை மனித உள்ளங்கள் மீது ஒரு தீவிர தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சிறு வயதிலே அவர்கள் எதிர்கொள்ளும் அவலங்கள், குற்ற உணர்ச்சி மற்றும் நம்பிக்கை மீட்டெடுத்தல், இது எல்லாமே இந்த கதையை இன்னும் சிறப்பாக காமிக்குது. மேலும் பள்ளிகள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கணும்.
அவங்க வந்து ரொம்ப யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருக்கிற நிலையை தாண்டி ஓப்பனாக பேசுகிற மாதிரி ஒரு இடமாவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உதவியை உடனே அவங்க வந்து ஏற்படுத்திக்கணும், அவங்க தரணும் அப்படின்ற இதுவும் இருக்கணும். இந்த நாவல் கனலின் தனிப்பட்ட பயணமாக தொடங்கி அனைத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் தங்களுடைய உரிமை, பாதுகாப்பு, சிந்தனை உரிமை இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறதுக்கு உதவுது. நான் அனைவருக்கும் இந்த நூலை படிக்க பரிந்துரைக்கிறேன். இந்நாவல் நம்மை கவனமாகவும் கருணையுடனும் சிந்திக்க வைக்கும் நூலாக உள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கனலின் பயணம். அருமையான ஒரு உரை, முக்கியமான ஒரு தலைப்பு எடுத்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜலட்சுமி இதை கேட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சிவப்பு கரை மோனிஷா, பேச வருவர் சக்தி தேவதை ஜே. ஸோ என்னோட பேர் சக்தி தேவதை. என்னோட டாபிக் வந்து சிவப்பு கரை. இதை எழுதினவங்க வந்து மோனிஷா. இதில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ்ன்றது ஒரு நார்மலான விஷயம். அவளோட பீரியட்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் அவங்களோட ஆசைக்கு வந்து தடையாக இருக்காது அப்படின்றது தான். இந்த கதையில் ரஞ்சினின்ற ஒரு கேரக்டர், அவள் தான் மெயின் கேரக்டர். அவளோட ஆசை வந்து அவளோட ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, அவள் அதில் கலந்துக்கணுன்றது. அதுக்கு அவள் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கான்றது தான் அவளோட அந்த பீரியட்ஸுன்ற பெயின் எல்லாத்தையும் தாண்டி அவள் அதில் எவ்வளோ கலந்துக்கிட்டா, அவளோட ஆசையை லாஸ்ட்டாக என்ன பண்ணா அப்படின்றது தான். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட ஹெல்ப்பாலேயும் அவள் வந்து அவளோட ஆசைக்காக டான்ஸ் காம்படிஷனில் கலந்துப்பா. அதுக்கு அவங்க அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸுன்றது எந்த விதத்துலையும் தடை இல்லை. அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கின்ற பொறுத்தான் இருக்குது. அதை யாரே வந்து அந்த நேரத்தில் இதை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது யாரும் தப்புன்னு சொல்லக்கூடாது. இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாது அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். பீரியட்ஸ்ன்றது யாருக்குமே எந்த தடையுமே இல்லை. முக்கியமாக அதை எல்லா ஆண்களுமே புரிஞ்சுக்கணும். வீட்டில் பெரியவங்க சொல்கிறதுனால அது வந்து கரெக்டாக ஆகிடாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க என்னதான் அந்த வழியில் இருந்தாலும் அவங்களோட ஆசைக்காக நம்ம வந்து வெளியே விடணும் அப்படின்றது தான் இந்த கதையோட இருக்குது. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா படிக்க அவங்களுக்கு எதுவுமே தோணாது. ஸோ புக்கை வாங்கி நீங்களே படிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இதான் இந்த கதையோட இது சிவப்பு கரை. எல்லோரும் கண்டிப்பாக வாங்கி படிச்சிருங்க. தேங்க்யூ. நன்றி சக்தி தேவதை. அடுத்ததாக ஏன் என்ற கேள்வி யாமினி, பேச வருவர் ஜி நிகிதா. ஏன் என்ற கேள்வி. சிந்தனை செறிந்தும் கல்வி செழித்தும் நிறைந்த இந்த அரங்கில் கூடியுள்ள அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நிகிதா, கார்த்திக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று ஏன் என்ற கேள்வி என்ற சிந்தனையை தூண்டும் சிறந்த புத்தகத்திற்கான மதிப்புரையை வழங்க இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன் ஒரு சிறு சொல், ஆனால் அது மனிதனை முன்னேற்றம் நோக்கி அழைத்துச் செல்லும் மிகப்பெரிய சக்தி. இப்புத்தகம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏன் என்ற கேள்வி ஏன் அவசியம், சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஏன் சிந்தனை முக்கியம் என்பதை மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் விளக்குகின்றது. இப்போது இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை நான் என் பார்வையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மலர், இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் மலர். மலர் வந்து ஒரு பள்ளி படிக்கிற மாணவி. முதல் கதையில் மலர் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. எல்லார் மாதிரியும் மலரும் வந்து நான் பெரியவள் ஆன உடனே ஒரு இன்ஜினியராகவோ இல்லை டீச்சராகவோ ஆவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மலருக்கு வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பற்றின செய்திகள்லாம் படிக்க நானே ஏதாவது ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு பெரிய கண்டுபிடிப்பை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வருது. இதை பற்றி மலர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா இல்லை, இதெல்லாம் பெண்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது, பெண்களுக்கு இந்த வேலைகள்லாம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் கேட்குறாங்க,
முத்துலக்ஷ்மி அம்மையார் அம்மாவும் முதல் பெண் மருத்துவராக வரும்போது அவங்களுக்கும் சுலபமாக இருந்திருக்குமாம்மா? நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி சாவித்திரிபாய் புலே அம்மாலாம் வந்து முதல் பெண் ஆசிரியராக வரும்போது எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டம்னு நினச்சா நம்மளால் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதெல்லாம் ஆண்களுக்கான வேலை, இதெல்லாம் பெண்களுக்கான வேலைன்னு எதுவுமே இல்லை. அதே மாதிரி கஷ்டம்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளால் நம்ம நினைக்கிறத வந்து அடையவே முடியாது. இரண்டாவது கதையில் வந்து மலரும் அவங்க குடும்பத்தினரும் எல்லாருமே வந்து அவங்களோட உறவினர்களோட கல்யாணத்துக்கு வந்து சென்று இருப்பாங்க. கல்யாணமும் முடிஞ்சிடும், எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்த பிறகு மலரோட அம்மாவும் மலரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மலரோட அம்மா மலர்கிட்ட கேட்பாங்க, மலர், இந்த மாதிரி நீ கவனிச்சியா இல்லையான்னு தெரியல, ஆனால் நம்ம ரூமில் இருந்த ஏசியோட ஸ்விட்ச் மிகவும் உயரத்தில் வந்து இருந்தது. பாத்ரூமோட முகம் பார்க்கும் கண்ணாடி கூட முகம் மட்டுமே தெரிகிற அளவுக்கு இருந்தது. நான் வந்து சராசரியான உயரம் தான், இருந்தாலுமே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஏசி ஸ்விட்ச் கூட நான் ஆளை கூப்பிட்டு தான் போட வச்சேன். என்னை விட உயரம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்பொழுது மலர் வந்து மலரோட அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, அம்மா, நம்ம வீட்டில் இதெல்லாம் யார் வடிவமைச்சது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, சமையல் அறை பூஜை அறையெல்லாம் என்னதாம்மா கேட்டாங்க, மற்றதெல்லாம் அவங்க அப்பா தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது மலர் கேட்பாங்க, ஏம்மா நீ சமையல் அறை பூஜை ரூமை விட்டு நீ வெளியவே வரமாட்டியா, இல்லை அப்போ தான் சமையல் அறைக்கு போகாமல் இருப்பாரா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கதையிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து ஆண்கள் வந்து சமைக்கக்கூடாது, பெண்கள் வந்து மற்ற வேலைகள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இதை வந்து இப்போயும் கொண்டு வர்றது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா, நம்ம இனிமேல் நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் ஆச்சு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மிகவுமே நன்றாக இருக்கும். கடைசி இறுதி கதையில் வந்து மலரோட வீட்டுக்கு வந்து அவங்களோட உறவினர்கள்லாம் வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்கோ கல்யாணம் முடிவாக இருக்கிறதுனால எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மலரோட பெரியம்மா மட்டும் அமைதியாக இருப்பாங்க. மலர் அதை பார்த்துட்டு, பெரியம்மா ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏன் என்ன ஆச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருந்த மலரோட சித்தி சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேன் மீனாவை வந்து நிறைய படிக்க வைக்காதன்ட்டு, சரி விட அதை பற்றிலாம் நினைக்காத, மீனாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உறவினர்களாக அவங்க வீட்டில் இருந்து சென்றதுக்கப்புறம் மலர் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, ஏம்மா மீனா அக்காவுக்கு வந்து இன்னும் கல்யாணம் முடிவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மலரோட அம்மா சொல்லுவாங்க, இல்லை, மீனா அக்கா வந்து 3 டிகிரி படிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே டிகிரி படித்த மாப்பிள்ளை யாரும் கிடைக்கலையா, அதனால் வந்து மீனாக்கு இன்னும் கல்யாணம் வந்து முடிவாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட மலருக்கு வந்து ஏமா ஆண்கள் வந்து படிப்பில் கூட இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ஆண்கள் எப்போவுமே ஒரு படி மேலாக இருந்தால் தான் பெண்கள் வந்து அவங்களுக்கு அடங்கி வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதை வந்து கேட்ட மலர் வந்து என்னாலாம் அப்படிலாம் இருக்க மாட்டோமா, நான் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, ஆமாம்மா, நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ நிறைய சாதிக்கணும், நான் சாதிக்காததையே சேர்த்து நீ சாதிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்களுக்கு பெண்களும் சரி, பெண்களுக்கு ஆண்களும் சரி, யாருக்கும் அடிமை இல்லை. அதே மாதிரி வந்து எப்போவுமே உயரம், வேலைவாய்ப்பு, சம்பளம் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்கள் வந்து பெண்களை விட அதிகமாக இருக்கணும்னு எந்த கட்டாயமுமே இல்லை. ஆண்களும் பெண்களும் எல்லாருமே சமம் தான். உடல் அளவில் மட்டும்தான் நம்ம வேறுபட்டிருக்கோம், மற்ற இதுலேயுமே யாரும் குறைஞ்சவங்க வந்து கிடையாது. மலர் போல் நாமளும் நிறைய கேள்விகள் கேட்கணும். மனிதனை மனிதனாக ஆக்கிய சக்தியே ஏன் என கேட்கும் ஆற்றல். இந்த கேள்வியை நிறுத்தாமல் தொடர்வதே நமது பயணத்தின் முன்னேற்றம். ஏன் என கேட்பது குற்றமில்லை, அது அறிவின் சுடரொளி. இந்த புத்தகம் அந்த உணர்வை ஒரு புதிய பார்வையுடன் நமக்குள் விதைக்கின்றது. எங்கள் சமூகத்திற்கு இவ்வளவு அருமையான சிந்தனையை தூண்டும் புத்தகத்தை வழங்கிய நூலாசிரியர் திருமதி யாமினி அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். ஏன் என கேட்கும் திறனை உயிர்ப்பித்து புதிய தலைமுறையின் விழிப்புணர்வை உயர்த்திய உங்கள் பங்களிப்பு சமூகத்திற்கு ஒரு விலை மதிப்பற்ற பரிசு.
எனக்கு வாய்ப்பளித்த என் பள்ளி டைரக்டர் மேம் திருமதி ஹிந்துமதி அவர்களுக்கும் ஹெர் ஸ்டோரிஸ் நிறுவனத்திற்கும் நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு உரை. என்னன்னா வந்து முக்கியமாக புத்தகத்தை படித்து அதை உள்வாங்கியிருக்காங்கல்ல, அந்த உள்வாங்கினதில் அவ்வளவு அது எதையுமே மிஸ் பண்ணாமல் அவ்வளவு செருக்கோடு அதை சொன்னாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். என்னன்னா, லேட்டாக தான் ஆரம்பித்தோம், ஆனால் நாங்கள் இப்போ சரியாக முடிக்க போகிறோம். ஏன்னா அங்கே ஆல்ரெடி வியல் பாப்பாலாம் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளோதான் குழந்தைகளை வந்து துன்புறுத்தலாம், இதுக்கு மேலே துன்புறுத்தக்கூடாது. அதனால் வந்து உங்களோட கனவுகளை குழந்தைகளுக்கு திணிக்காதீங்க. அவங்க கனவு உங்கள் கனவை விட பெருசாக இருக்கலாம். அதனால் வந்து அவங்களாவே விட்டுருங்க. அதுதான் நீங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பெரிய விஷயமா இருக்கும். நிகழ்ச்சி இன்று இனிதே நிறைவடைகிறது. ஒளி கலைஞர்களுக்கும் பொறுமையுடன், ரொம்ப நேரம் பொறுமை உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. பொறுமையுடன் இந்த நிகழ்வில் பங்கு கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வானம் மட்டுமல்ல, ஆழ்கடலும் வசப்படும். வாசிக்க தயவு செஞ்சு புத்தகம் வாங்குங்க. இன்னைக்கு 25% கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பாக போகும்போது ஒரு புத்தகம் வாங்கிட்டு போங்க. வாங்குறதோடு இல்லாமல் வாசிங்க. வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கும். தொடங்குங்க, மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த புத்தகத்தை படித்து தொடங்கி வைப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நிவேதிதா.